ஜெகதீஷ் ஐயா அவர்களுக்கு முதல்ல நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றேன். நல்லதொரு வாய்ப்பளித்த மேடவாக்கம் ட்ரஸ்ட் நாவலூர் ஜூம் ஆன்லைன் குழுமத்திற்கு பரவசத்தோடு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பரவசம் நிலைத்து நில் என்ற தலைப்பு தங்கள் அனைவருக்கும் பரவசத்தை அளிக்கும் என்ற நம்பிக்கையோடு தங்கள் அனைவரின் உள்ளங்களிலும் பரவசத்தை நிலைத்து நிற்கச் செய்யும் எனது சிந்தனையை தொடங்குகிறேன். பரவசம் என்றால் மிகுந்த மகிழ்ச்சி, பேரானந்த களிப்பு, மெய்மறந்த நிலை, ஒரு இனம் புரியாத எழுச்சி நிலை, பரமானந்தம் என பல பொருள்கள், அர்த்தங்கள் நமது சிற்றறிவுக்கு புலப்படும். சிற்றறிவின் பேரின்ப நிலையே பரவசம். பக்தர்களுக்கு இறைவனை, இறை உருவத்தை பார்த்தாலே பரவசம். பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திடத் தோணுதையா என்றார் ஒரு முருக பக்தர். இது பக்தி பரவசம். நல்ல காட்சிகளை பார்த்தால் கண்களுக்கு பரவசம். நல்ல இனிய கீதம் கேட்டல் காதுக்கு பரவசம். நல்ல மனம் நுகர்தல் நாசிக்கு பரவசம். நல்ல அறுசுவை விருந்து உண்டால் நாக்குக்கு பரவசம். நல்ல எண்ணங்களை சிந்தித்தால் மனதுக்கு பரவசம். ஐம்புலன்களும் நல்ல அனுபவத்தில் அடைவது ஆனந்த பரவசமே. திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் அவர்கள் இறைநிலையை உணர்ந்து மெய் விதிர்த்து நிற்றலை ஆனந்த பரவசம் என நிலைப்படுத்தி உள்ளார். மனவளக்கலை அன்பர்களாகிய நமக்கு நம் குரு பிரானின் திருவுருவம் பார்ப்பது பரவசம். அவர் தம் தத்துவம் கேட்பது பரவசம். அவர் தன் திருநாமம் செப்புவது பரவசம். அவரை பற்றி சிந்திப்பதே பரவசம். இப்படி மீளா பரவசத்தில் நம்மை ஆழ்த்தியுள்ள நமது அருட்தந்தை நமக்கு வழங்கியுள்ள தவ முறைகள் அனைத்துமே நிலைத்த இன்பத்தை தரவல்லவை ஆகும். இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதினிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன். நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம், நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம், நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால், உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு கொத்து போல். உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு கொத்து போல். தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயக்கும், தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயக்கும். உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. ஆம், சிறந்த தவம் மூலம் மனம் அமைதி பெற்று மன அலைச்சுழல் வேகம் குறைந்து இறைநிலையான பரவெளியோடு இணைந்து நிலைத்து நிற்கும் போது பரவசம் நம் வசமாகும். அலையும் மனதை, சிந்தையை அடக்கினால் அந்த நிலையில் அறிவு அசைவற்று நின்று பெரும் ஆனந்தம் பொங்கும் பரவச நிலை ஏற்படும். பரம் கூட்டல் அவசம், பரவசம். இந்த இடத்தில் பரம் என்றால் உடல் என்று எடுத்துக்கொள்வோம். அவசம் என்றால் உடல் தான் தனது என்ற தன்முனைப்பு இல்லாமல், அதாவது தன் வசப்படாமல் பரம்பொருள் வசம் நிலைத்து நிற்கும் என பொருள் கொள்ளலாம். இந்த பரவச நிலையை எக்டசி என ஆங்கிலத்தில் கூறுவார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், வள்ளலார் போன்றோர் அந்த அனுபவித்த பரவச நிலையினை நாம் உணர பரவசம் நிலைத்து நிற்க அருட்தந்தை அள்ளித்தந்த ஆனந்த தவமே நித்யானந்த தவமாகும். இப்பொழுது புரிந்திருக்கும். பரவசம் நிலைத்து நித்யானந்த தவத்தில் நிற்போம் வாரீர். நித்யானந்த தவத்தில் நிலைத்து நின்றால் பரவசமே,
எல்லையில்லா ஆனந்தமே. நித்தியம் என்றால் நிலைத்த என்று பொருள். எங்கேயும் எப்போதும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாடி நரம்புகளில் பரவசம் நிலைக்கச் செய்யும் தவமே நித்யானந்த தவம் ஆகும். நித்தியம் கூட்டல் ஆனந்தம் நித்யானந்தம். பரவசம் நிலைத்து நிற்க அன்புள்ளத்தோடு ஆராய்ச்சிகள் பல செய்து அருட்தந்தை அளித்திட்ட நல்லதொரு சிறப்பு தவமே நித்யானந்த தவம் ஆகும். மனித மனம் தேடுகின்ற பொருள் என்ன? ஆனந்தம், பேரின்பம். ஐம்புலன்கள் மூலம் அனுபவித்தும் பெற்ற சிற்றின்ப நிலை கடந்து மெய்ப்பொருளாம் ஆதி நிலையை உணரச் செய்யும் பேரின்பமே அனைவருக்கும் வேண்டும். அறிவு நிலை, ஆதி நிலை இரண்டும் ஒன்றாய்க் கண்டு அமைதி பெறும் நிலையே பேரின்பம் ஆகும். அறிவு நிலை, ஆதி நிலை இரண்டும் ஒன்றாய்க் கண்டு அமைதி பெறும் நிலையே பேரின்பம் ஆகும். நித்யானந்த தவம் என்பது உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் ஜீவகாந்த செறிவூட்டி ஒரு பரவச நிலையை ஏற்படுத்தும் தவமாகும். இத்தவத்தின் மூலம் கருமையத்தில் மையம் கொண்டுள்ள ஜீவகாந்தத்தை உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் நாம் பாய்ச்சுகிறோம். நம் உடலில் உள்ள அத்தனை செல்களுமே ஜீவகாந்தத்தால் கட்டுண்டு உள்ளன. உடற்செல்களின் ஒரு முனை ஜீவகாந்தத்தை வாங்கும் முனையாகும், அதாவது ரிசீவிங் பாயிண்ட். அடுத்த மறுமுனை வெளிவிடும் முனையாகும், ரெமிட்டிங் பாயிண்ட் ஆக உள்ளதால் ஒன்றை ஒன்று கட்டுவிடாமல் இழுத்து பிடித்து கொண்டிருக்கின்றன. அதனால் நித்யானந்த தவம் செய்யும் போது ஜீவகாந்த ஆற்றல் ஒரு தடையில்லா ஓட்டத்தை உடல் முழுவதும் ஓடச் செய்கிறது. அதனை நம்மை சுற்றி ஓர் காந்த களம் நிரம்பி இருக்கிறது. ஓர் அருளலை நம்மை சுற்றி எப்போதும் வீசிக்கொண்டிருக்கும். நம் மனதில் பரவச எண்ணம் நிலைத்து உடலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. இந்த ஆனந்தமயமான தவத்தை நம் அருட்தந்தை அவர்கள் முதலில் திபத்திய தவம் என்றும் விபாசனா தவம் என்றும் ஆரம்பத்தில் நடத்தி கடைசியில் நித்யானந்த தவமாக அருளினார் என்பது நம்மில் பலருக்கு தெரியாது. சிறிது விளக்கமாக பார்ப்போமா? திபத்திய தவம் என்றால் என்ன? ஆசான் அருட்தந்தை அவர்கள் நம் நாட்டின் வடபகுதியில் டில்லி, ரிஷிகேஷ் போன்ற ஊர்களில் பல நாட்கள் தங்கி இருந்து அங்கிருந்த அன்பர்களுக்கு மனவளக்கலை பயிற்சியை நடத்தி வந்தார். அப்பொழுது அங்கு மிகவும் குளிர் பகுதியாகியதால் அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை குறித்து ஆராய்ந்தார். அங்கு சாதாரண மக்கள் ஒரு மண் சட்டியில் நெருப்பு தணலை போட்டு ஒரு மூங்கில் கூடையில் வைத்து வயிற்று பகுதியில் கட்டிக்கொண்டு தம் அன்றாட வேலைகளை செய்ததை கவனித்தார். குளிர் தம்மை தாக்காமலும் தொப்புள் பகுதி எப்போதும் சூடு இருக்கும்படியாக செய்து தம் உடலை வெப்பப்படுத்திக் கொண்ட அவர்களின் டெக்னிக் உபாயத்தை கண்டு அறிந்தார், ஆச்சரியப்பட்டார். விடவிடவென்று குளிரும் போது கதகதப்பாக இருப்பதற்கு இங்கே வாழும் மனிதர் யாவரும் வயிற்றில் கட்டி வைத்திருப்பார் ஒரு கணப்பு. மடியில் நெருப்பை கட்டிக்கொள்வார் என்னும் பழமொழி இவர்தான் படைத்தாரோ? மடியில் நெருப்பை கட்டிக்கொள்வார் என்னும் பழமொழி இவர்தான் படைத்தாரோ என்னும் காஷ்மீர் மக்கள் குறித்த திரைப்பட பாடல் நினைவுக்கு வருகிறது அல்லவா? நாம் என்றால் என்ன செய்திருப்போம்? எப்படித்தான் நெருப்பை வயிற்றில் கட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ என்று வியந்து அடுத்தபடியாக நமது வேலையை பார்க்க போயிருப்போம். ஆனால் நம் அருட்தந்தை இயற்கையின் ஒவ்வொரு செயலையும் கூர்ந்து கவனித்து அதன் மூலம் நம் போன்ற மனிதர்கள் இந்த உலகம் உய்ய வழி தேடுபவர் அல்லவா? சிந்தித்தார். இமயமலை சாரலில் இருந்த புத்த பிட்சுக்கள், லாமாக்கள், ரிஷிகள் ஆகியோர் ஒரு விதமான மூச்சு பயிற்சி செய்து உடல் உஷ்ணத்தை சமநிலையில் வைத்துக் கொள்வதை உன்னிப்பாக கவனித்த நம் ஆசான் பிராண காற்றை ஒழுங்குபடுத்தக்கூடிய திபத்திய தவத்தை தானும் செய்து அனுபவப்படுத்தினார். செயல் வீரர் அல்லவா நம் மகான். சொல்லால் மட்டும் நம்பாது அதனை சிந்தித்து செயல்படுத்தி சாதனை புரிந்தார். திபத்திய தவத்தின் போது ஓம் என்று மனதிற்குள்ளாகவே கூறிக்கொண்டு மூச்சுக்காற்றை மனதுடன் இணைத்து மூலாதாரத்திலிருந்து உட்பக்கமாக முதுகுத்தண்டு வழியாக துரியம் சென்று மணிபத்னி என கூறிக்கொள்ளும் போது
துரியத்தில் வளச்சுழலாக உணர்ந்து என்று கூறிக்கொண்டே துரியத்திலிருந்து மூலாதாரத்திற்கு மனதையும் மூச்சையும் கொண்டு வர வேண்டும். இம்மாதிரி தொடர்ந்து சில தடவைகள் செய்த பின் உடல் முழுவதையும் உணர்வாக கவனிக்க வேண்டும். மூச்சுக்காற்று ஒழுங்குபடுத்தப்பட்டு முதுகுத்தண்டை ஒட்டியுள்ள நாளமில்லா சுரப்பிகள் தூண்டப்பட்டு உடல் வெப்பம் சமநிலையில் இருக்கும். இதுவே திபெத்திய தவம் ஆகும். அடுத்தது விபாசனா தவம். மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்த இத்தவம் புத்த சமயத்தவர்களால் செய்யப்பட்டது. வி என்றால் மேலான, உயர்வான என்று பொருள். பாசனம் என்றால் ஒழுங்குபடுத்துதல், முறைப்படுத்துதல் என பொருள். விவசாயிகள் பயிர்களுக்கு முறையாக நீர் பாய்ச்சுதலை நீர்ப்பாசனம் என்று கூறுவார்கள். அது நம் அனைவருக்கும் தெரியும். உயிர்காற்றை முறைப்படுத்துதலே விபாசனா தவமாகும். முறையான நீர்ப்பாசனம் இல்லாவிட்டால் பயிர்கள் நன்கு விளையாது. தவறி பாயும் நீர் பயிரை காய வைத்துவிடும் அல்லது அழுகச் செய்துவிடும். அதுபோல முறையற்ற சுவாசம் உடல் நலத்தை கெடுக்கும், ஆயுளை குறைத்துவிடும். உயிர்காற்றை ஒழுங்குபடுத்தும் விபாசனா தவமுறை அறிந்த மகரிஷி அவர்கள் அத்துடன் திபெத்திய தவமுறையையும் இணைத்து அளித்திட்ட தவமே பரவச நிலையை தரும் நித்யானந்த தவம் ஆகும். 1995 மற்றும் 1996 ஆண்டுகளில் மகரிஷி அவர்கள் மனவளக்கலை ஆசிரியர் பயிற்சி நடத்தும் போது மேல்நிலை தவங்களான துரிய நிலையிலிருந்து முடிக்கும் தவங்களில் தவ முடிவில் மூச்சை விட்டுக்கொண்டே பாதம் வரை மனதை விரித்து மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே துரியம் செல்லுதல் என சில தடவைகள் செய்தார். பின்னர் உடல் முழுவதும் உணர்வாக கவனித்து தவத்தை முடிக்க சொன்னார்கள். பின்னரே இத்தவ முறை தனி தவமாக, சிறப்பு தவமாக, நித்யானந்த தவமாக நமக்கு அருளப்பட்டது. இந்த தவத்தில் உயிரோடு மனமும் சேர்ந்து இயக்கம் பெறுகிறது. உடலுக்குள் உள்ள உயிர் காற்றை விட நுண்ணியது. உயிர் சுருங்கவும் விரியவும் கூடிய இயக்கத்தன்மை உள்ளது. உயிரின் படர்க்கை நிலையே மனமாகும். உடலில் தானாக இயங்கும் உயிரை மனதால் இயக்க இயலும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. மனதின் ஒவ்வொரு இயக்கத்திலும் உயிரின் வேகம் இருக்கும். உயிர் உடலில் 2 வகையாக இயங்கி வருகிறது. அவை மைய நரம்பு மண்டலம், தானியங்கி நரம்பு மண்டலம். அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஆட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். நம் மனம் இடும் ஆணைகளுக்கு ஏற்ப மைய நரம்பு மண்டலம் இயங்கும். உதாரணம் மூளை, தண்டுவடம் ஆகியவை. தானியங்கி நரம்பு மண்டலம் நம் மனதிற்கு கட்டுப்படாது, தன்னிச்சையாக செயல்படும். உதாரணம் இதயம், நுரையீரல், இரைப்பை, சிறுநீரகம் போன்றவை. இது கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படின்லாம் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அது எந்நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்கும். மனம் என்பது அலை இயக்கம். உயிரை விட மன அலை அதிகமாக விரியும். உயிர் நம் மனவேகம் அதிகம். உயிர் உடல்ல எல்லை கட்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் மனவேகம், வாயு வேகம், மனோவேகம் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு எல்லைக்குள் அடங்காது. உயிரின் வேகத்தை விட மனதின் வேகம் அதிகம். நாம் நித்யானந்தத்தின் போது நமது சூக்கும சரீரமாகிய உயிர் சக்தியை தூய உடல் அளவுக்கு, தூள உடல் அளவுக்கு விரித்தும் துரியம் அளவிற்கு சுருக்கியும் பழகுகின்றோம். விரித்து சுருக்கி பழகிறோம். உடல் அளவு விரிந்த நிலையில் மனதை நிறுத்தி கொண்டு உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் உணர்வாக நாம் கவனிக்கும் போது நம் உடலில் போதிய அளவு ஜீவகாந்த ஆற்றல் திணிவு ஏற்படுகிறது. உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் பூரித்து உடலும் நம் மனமும் ஒரு பரவச நிலையை அடைகிறது. அதனை நாம் அனுபவபூர்வமாக உணர்கின்றோம். இந்த தவத்தில் நாம் உயிரை நம் விருப்பம் போல் விரித்து சுருக்கி அதற்கு ஊக்கம் தந்து படுத்துகின்றோம். மனதோடு உயிரை இயக்கி ஆனந்த அனுபவம் பெறுகின்றோம். நித்யானந்த தவம் செய்யும் முறை. மூலாதாரத்தில் தவம் தொடங்கி
மூச்சை இழுத்து கொண்டே உட்பக்கமாக, அதாவது முதுகுத்தண்டு வழியாக மனதை உச்சிக்கு துரியத்துக்கு கொண்டு வருகின்றோம். பின்னர் மூச்சை விட்டுக்கொண்டே உச்சி முதல் பாதம் வரை மனதை விரித்தல் என 10 நிமிடங்கள் செய்கின்றோம். மூச்சை விடும்போது ஒரு ஃபவுண்டன், நீர் ஊற்றில் எப்படி அனைத்து பக்கங்களிலும் நீர் விழுமோ அதுபோல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஜீவகாந்த ஆற்றலை சிறிது சிறிதாக பரவ விட வேண்டும். அப்போது நம் மனமும் அதனுடன் நிதானமாக கவனமாக சென்று வர வேண்டும். மூச்சுக்காற்று இயல்பாக இருக்க வேண்டும், கவனித்துக் கொள்ளுங்கள். மன இயக்கம்தான் இங்கு முக்கியமான ஒன்றாகும். 10 நிமிடங்கள் இவ்வாறு தொடர்ந்து செய்த பின் உடல் முழுவதும் உணர்வாக்கி, உணர்வே உடலாக உடலே உணர்வாக 10 நிமிடம் அகம் நோக்கி தவம் இயற்ற வேண்டும். நம் உடல் முழுவதும் உடல் செல்கள் ஜீவகாந்தத்தால் திணிவு பெற்று பூரித்து உடலில் ஒரு ஆனந்த பரவச நிலை ஏற்படும். இந்த தவத்தில் உடல், மனம், உயிர் மூன்றும் லயமாகி உடலும் மனமும் உற்சாகமாய் இருக்கும். உடல் செல்கள் அனைத்தும் புத்துணர்ச்சி பெற்று இருக்கும். அன்பர்களே, மிகவும் முக்கியமான ஒரு செய்தி, இந்த தவத்தை நிச்சயம் ஒரு தகுதி வாய்ந்த ஆசிரியரின் உதவியுடன் தான் பழக வேண்டும். நித்தியம் என்றால் மாறாதது, நீடித்து நிலைத்தது, எப்போதும் இருப்பது என்று பொருள். இந்த நித்திய ஆனந்த பரவச நிலையே நித்தியமான இறைநிலையை உணரச் செய்யும். மனதில் ஏற்படும் இந்த ஆனந்த பரவச நிலையோடு உயர்ந்த எண்ண நினைவு கொண்டு நாம் செய்யும் செயல்கள் யாவும் வாழ்வில் என்றும் மகிழ்ச்சியையே உண்டாக்கும். மனதில் ஏற்படும் இந்த ஆனந்த பரவச நிலையோடு உயர்ந்த எண்ண நினைவு கொண்டு நாம் செய்யும் செயல்கள் யாவும் வாழ்வில் என்றும் மகிழ்ச்சியையே உண்டாக்கும். நித்யானந்தாவும் செய்யும் முறை பார்த்துட்டோம். இதை கொஞ்சம் விஞ்ஞான விளக்கமாக பார்க்கலாமா? விஞ்ஞான விளக்கமாக இந்த விளைவுகளை பார்க்கலாம். இத்தவத்தின் போது நாம் உள்வாங்கும் மூச்சின் நீளம் குறைவாகவும் வெளிவிடும் மூச்சின் நீளம் கூடுதலாகவும் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நம் ஆயுள் நீளம் கூடுகிறது. மேலும் உச்சியில் மூச்சுக்காற்றை நிறுத்தாமல் உடனடியாக வெளியிடுவதால் சுவாசிக்கும் மூச்சுக்காற்றில் உள்ள கழிவுகள் நுரையீரலில் தங்க வழியில்லாததால் சுவாச நோய்கள் ஏற்படாமல் காக்கப்படுகிறது. நித்யானந்த தவம் இயற்றும் போது மனமும் மூச்சும் சிரசு பகுதிக்கு, அதாவது தலைப்பகுதிக்கு செல்லும் போது நுரையீரல் மேல் பக்கம் தூக்கப்படுகிறது. வெளிமூச்சு விடும்போது வயிற்று பகுதிக்கு செல்வதற்கு ஏதுவாக நுரையீரல் கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது. அதனால் உள்மூச்சின் போது சிரசிற்கும் வெளிமூச்சின் போது வயிற்று பகுதிக்கும் ஆக்சிஜன் செல்லும் பழக்கம் தானாகவே ஏற்பட்டு உடல் நலம் அதிகரிக்கின்றது. இந்த தவத்தின் போது உடல் முழுவதும் ஜீவகாந்தம் தடையில்லாமல் ஓடுவதால் ஏற்பட்ட ஜீவகாந்த திணிவால் தேவையற்ற பயம், படபடப்பு, மனக்குழப்பங்கள் ஆகியவை நீங்குகின்றன. உடலில் உள்ள ஒவ்வொரு சிற்றறைகளும் பூரிப்பு அடைவதால் உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகிறது. மனதில் ஒரு ஆனந்த பரவச நிலை ஏற்பட்டு ஒரு தூய்மையான காந்தக்களம் நம்மை சுற்றி காவலாக இருப்பதை உணர்கிறோம். காந்த ஆற்றல் களம் பிறர் மனதில் நம்மை பற்றிய ஒரு மதிப்பு உணர்வை ஏற்படுத்துகிறது. நமக்குள்ளும் ஒரு தன்னம்பிக்கை உணர்வு பிறக்கின்றது. நம் ஆசான் அருட்தந்தை அவர்கள் இந்த நித்யானந்த தவத்தை நாம் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த நிலையிலும் செய்யலாம் என கூறியுள்ளார். மேலும் முதல் உதவியாக ஃபர்ஸ்ட் எய்ட் என்ற நிலையில் கூட இத்தவத்தை பயன்படுத்தலாம் என்று சிறப்பித்து கூறியுள்ளார். இரவு உறக்கம் வராமல் தவிப்பவர்கள் படுத்துக்கொண்டே ஒரு 10 முறை மூச்சை இழுத்து பரவவிட்டால் உடனே உறக்கம் தானாக வந்துவிடும் என விளக்கியுள்ளார். நித்யானந்த தவத்தில் நமக்கு ஏற்படும் அறிவு பரவசத்தினை சொல்லால் விளக்க இயலாது. இத்தவத்தில் உயிர் பரவசம் அடைகிறது, உடல் பரவசம் அடைகிறது,
மனம் பரவசம் அடைகிறது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என மகரிஷி அளித்திட்ட இத்தவத்தின் மூலம் கிடைத்த பரவசத்தினை சொல்ல முயற்சிக்கிறேன். நித்யானந்த தவத்தால் உள்ளத்தில் பேரமைதி நிலவப் பெற்றேன். இன்ப துன்ப உணர்வை கடந்து உயர்ந்து ஆனந்த பரவசம் அடைந்தேன். பரவசத்தில் நிலைத்து நின்றது எனது உயிரும் மனமும். இந்த ஆனந்த அனுபவத்தை அச்சரங்கள் கொண்டு எழுத இயலாது, சொல்லால் விளக்க இயலாது திகைக்கின்றேன் நான். பரவசம் நிலைத்து நில் என இறைநிலை திருவருள் புரிய இறைஞ்சி தினந்தோறும் நித்யானந்த தவம் புரிவோம். இறையுணர்வு என்னும் மெய்ப்பொருள் விளக்கம் பேரின்ப பரவசமாய் உடலெங்கும் மனமெங்கும் நிலைத்து நிற்க இறையருளும் குருவருளும் நமக்கு துணை புரியட்டும். என்னோடு இதுவரை நித்திய ஆனந்த பரவசத்தில் நிலைத்து நின்றிட்ட நாவலூர் மனவளக்கலை அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு வாய்ப்பினை நல்கிட்ட மேடவாக்கம் ட்ரஸ்ட் நாவலூர் ஜூம் ஆன்லைன் குழுமத்திற்கு பரவச நிலையில் நன்றியினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நித்யானந்த தவம் குறித்து விளக்கி பரவசத்தை அனுபவமாக்கிட உதவிய தவச்செல்வி அருள்நிதி தவமணி அம்மா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். எங்கேயும் எப்போதும் பரவசம் நிலைத்து நிற்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நித்யானந்த தவம் முதலில் நான் தவம் பயின்ற போது எனக்கு ஏற்பட்ட பரவச நிலை குறித்து சிறிது விளக்குமாறு பேராசிரியர் ஷர்மிளா அம்மா கேட்டாங்க. நான் சிந்தித்து பார்த்தேன். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு யோசித்து பார்க்குறப்ப 3ஆம் அகத்தாய்வு 16/5/2017 அன்று பரிமளா செல்வமணி அம்மா தான் எங்களுக்கு அகத்தாய்வு எடுத்தாங்க. பேராசிரியர் உஷா அம்மாவை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க முதல்ல 9 மைய தவம் எங்களுக்கு நடத்தினாங்க. ஒவ்வொரு மையமாக தாண்டி அப்படியே சுத்த வெளி போகிறப்ப ஒரு பறப்பது போன்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அப்போது எங்களுக்கு நித்யானந்த தவம் எடுக்கலை. அடுத்து 6/6/17 அன்று தான் நம்ம ஏசிஎஸ் ஜெயலக்ஷ்மி மேடம் இருக்காங்களா, ஜெயலக்ஷ்மி மேடம் அவங்க எடுத்தாங்க நித்யானந்த தவம். தவம் பற்றி விளக்கமெல்லாம் நிறையா கொடுத்துட்டு தான் தவத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்போ எனக்கு அவ்வளவு மனதில் புரியலைங்க இந்த நித்யானந்த தவத்தை பற்றி. தவம் தொடங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உச்சந்தலையிலேருந்து அப்படியே கால் வரைக்கும் பரவ விடுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நல்லா கவனித்து தான் செஞ்சேன். ஆனால் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே முதல்ல பிடிபடுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. உடலே உணர்வாக, உணர்வே உடலாக அப்படியே அகத்தையே கவனிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது எனக்கு ஏதோ கவனித்தேன். ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், ஒரு பரவச நிலை அப்படிங்கிறதெல்லாம் என்னால் அப்போ உணர முடியல. அதுக்கப்புறம் எங்கள் பரிமளா செல்வமணி அம்மா நித்யானந்த தவம் தொடர்ந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு எங்களுக்கு எடுக்க ஆரம்பித்தாங்களா. அப்புறம்தான் அதை பற்றின ஒரு முழுமையான ஒரு உணர்ந்து கொள்ள முடிஞ்சிச்சு. அந்த பரவச நிலையை இன்னும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த தவத்தை பற்றி பேசி எழுதுகிறப்போ இன்னும் கொஞ்சம் அதோட இன்னும் நம்ம ஆழ்ந்து இன்னும் நன்கு கவனித்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ண அலை ஓடுது. தவத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து செல்ல செல்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக மகரிஷி அவங்களோட கருணை புரியுது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு நமக்கு எந்தெந்த வகையில் நம்மளை இறைநிலையை நோக்கி நம்மளை செல்றதுக்கும் நம்மளை பரவச நிலைக்கு கொண்டு போகிறதுக்கும் எவ்வளவு கருணை புரிந்திருக்கார் அப்படிங்கிறது மகரிஷியோட தவம் முறைகளை அமைத்து வழங்கிட்ட நமக்கு அருளிய மகரிஷி அவர்களும் அந்த தவங்களை எங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நிலையில் இறையருளும் குருவர்களையும் வேண்டி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.